அவர்கள் காலை கதம்பம் நிகழ்ச்சிக்காக படித்ததில் பிடித்தது என்ற தலைப்பிலே பெண்களை கொண்டாடுவோம் என்று வருகின்றார். ஆசிரியரும் ஆய்வாளரும் விமர்சகரும் கவிஞருமான தக்கோலம் என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். படித்ததில் பிடித்தது எனும் தலைப்பில் பெண்களை கொண்டாடுவோம் எனும் அமைப்பில் படித்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. படித்ததில் பிடித்தது பெண்களை கொண்டாடுவோம். ராமன் தன் மனைவியை சந்தேகித்து தீயில் இறங்க பணிக்கிறான். இறங்கி தான் பத்தினி என்பதை சொல்கிறாள். அதற்கு பிறகு கூட ஊராரின் சந்தேகத்தை காரணங்காட்டி கர்ப்பிணியான தன் மனைவியை வனத்திலே தள்ளுகிறார் கணவன். அங்கேயே குழந்தைகளை பெற்று வனத்திலேயே வாழ்கிறாள். 2 குழந்தைகள் வளர்ந்து ஊர் திரும்பியதும் மடிகிறாள். இது ராமாயணம். ஓர் அழகிய இளம் மங்கை, அவளுக்கு முதிர்ந்த கணவன். மனமுவந்து வாழ்கிறார். ஒரு கட்டத்தில் கணவன் குஷ்டரோகி ஆகிறான். அதன் பிறகும் அவளுக்கு வெறுப்பு ஏற்படவில்லை. பண்ணாத குசும்பெல்லாம் அக்கிழடு செய்தும் அவனை ஆராதிக்கிறாள். ஒரு கட்டத்தில் ஒரு தாசியை பார்த்து நான் இவளோடு சேர வேண்டும் என்கிறான். அதற்கும் அவள் இசைகிறாள். தாசிக்கு கூலியாக தாசியின் வீட்டை துப்புரவு செய்வது உள்ளிட்ட பணிகளை செய்கிறாள். தன் கணவனை தோளில் தூக்கிச் சென்று தாசியின் வீட்டுக்கு செல்கிறாள். இது நலாயினி கதை. இது அனைத்தும் வடமொழி இலக்கியங்கள். தன் கணவனை செய்யாத குற்றத்திற்காக கொலை செய்து விட்டது அரசு. தன் கோப தீயால் ஒரு நகரத்தையே எரிக்கிறாள். தன் உள்ளத்தில் எரிச்சல் பற்றி எரிகிறது என கக்கலிட்டு சிரிக்கிறாள். ஆவேசமாக எரித்தபடியே வேகமாக நடந்து சென்று சற்று நிதானித்து திரும்பி பார்க்கிறாள். அனைத்தும் எரிந்து விட்டதா அல்லது இன்னும் மிச்சம் இருக்கிறதா என்று. இது சிலப்பதிகாரம். அவள் ஓர் பேரழகி. அவள் அழகில் கவரப்பட்டு ஓர் இளவரசன் தன் காதலை அவளிடம் கூறுகிறான். அவன் காதலை நிராகரித்துவிட்டு நடக்கிறான். இளவரசனும் ஆசிட் வீசவில்லை, ஆபாச படமெடுத்து மிரட்டவில்லை. அவள் உணர்வுக்கு மதிப்பளித்து சென்று விடுகிறான். இது மணிமேகலை. அவள் கணவன் அவளை கொல்வதற்காக திட்டமிட்டு மலை உச்சிக்கு அழைத்து செல்கிறான். அவளும் விவரமறியாது செல்கிறாள். மலை உச்சியை எட்டியதும் தான் தெரிகிறது இவன் தன்னை கொலை செய்ய அழைத்து வந்திருக்கிறான் என்று யோசிக்கிறாள். இறுதியாக கணவனிடம் பேசுகிறாள். நீ என்னை கொல்லத்தானே அழைத்து வந்து இருக்கிறாய். நான் மடிவது பற்றி எந்த கவலையும் இல்லை. ஒரே ஒரு வேண்டுகோள்தான். என் கணவர் நீங்கள். உங்களை 3 முறை சுற்றி வந்து காலில் விழுந்து ஆசி வாங்கினால் மோட்சம் செல்லும் பாக்கியம் எனக்கு கிட்டும். அட, அதனால் என்ன, தாராளமாக சுற்றி வா என்று கணவனும் சொல்ல சுற்றுகிறாள். முதல் சுற்று, அடுத்து 2ஆம் சுற்று. 3ஆம் சுற்றில் தன் கணவனை மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட்டு கொள்கிறாள். இப்படி ஒரு அமைப்பை திரைப்படத்திலும் நாம் பார்த்திருப்போம். இது குண்டலகேசி. இவை அனைத்தும் தமிழ் இலக்கியங்கள். ஒரு ஆண் என்ன செய்தாலும் அவனுக்கு சேவகம் செய்வதொன்றே பெண்ணின் பணி என்பதை சொன்னதுதான் வடமொழி இலக்கியங்கள். அவன் ஆணோ கணவனோ அரசனோ ஆண்டவனோ அநீதி என்றால் அறம் தவறினால் அடங்காதே, அவனை எதிர்த்து போராடு என்பதை போதிப்பதுதான் தமிழ் இலக்கியங்கள். தமிழ்மொழி எப்போதுமே பெண்களை கொண்டாடுவதாகும். வடமொழி பெண்களை அடிமைத்தனமாக்குவதுதாகும். உலகம் முழுவதுமே பெண்களை காலுக்கு கீழே வைத்திருந்த காலகட்டத்தில் பெண்களை மேன்மை மிகு பொக்கிஷமாக போற்றி புகழ்ந்தது தமிழ் சமூகம். சங்க காலத்திலேயே 47 பெண் எழுத்தாளர்களை கொண்டு விளங்குவது உலகிலேயே தமிழ் சமூகம் மட்டும்தான். உலக மொழிகளின் தாய் என்று கூறிக்கொள்ளும் கிரேக்கத்தில் கூட 7 பெண்கள் தான் உண்டு. தேவபாஷை என்று கூறிக்கொள்ளும் சமஸ்கிருதத்தில் ஒரு பெண் எழுத்தாளர் கூட கிடையாது. ஏன், சமஸ்கிருதத்தை வாசிக்கவோ பேசவோ கூட பெண்களுக்கு உரிமை கிடையாது. ஆனால்
கீழடி போன்ற இடங்களில் இருந்து கிடைத்ததில் தங்கத்திலும் பானை ஓடுகளிலும் பெண்களின் பெயரை பொறித்து புழங்கும் அளவிற்கு தமிழ் சமூகம் நாகரிகம் கொண்டது. ஆண்டாண்டு காலமாக பெண்களை போற்றி புகழ்ந்து கொண்டாடியது நம் தமிழ் சமூகம். தமிழ் சமுதாயம் இன்றும் நிலைத்து இருப்பதற்கு காரணம் பெண்களை கொண்டாடியது அல்லதான். பெண்கள் உலகத்தின் ஆணிவேர்கள், அவர்களை கொண்டாடுவோம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. மிக்க நன்றிகள் ஐயா. அருமையான விடயத்தை சொல்லியிருக்கின்றீர்கள். பெண்களை போற்றியது தமிழினம்தான். அந்த வகையிலே சிறப்பாக சொல்லியிருக்கின்றீர்கள், ஆரியம் அல்ல. நல்லது, மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.